A very good morning to everyone. I am T.R. Kalyanaraman, Joint Secretary of Shankara Institute of Management Science and Trustee of the college. It gives me immense pleasure to welcome one and all to this online virtual inauguration of our MBA batch. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. You guys, everyone, you made a very good decision by choosing your MBA. நிறைய பேர் கொரோனா டைமில் they are undecisive. என்ன படிக்கணுமா வேண்டாமா, வேலைக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருந்துட்டு இது வரைக்கும் டெசிஷன் எடுக்காமல் இருக்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுத்து நல்ல காலேஜில் ஒரு MBA ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அண்ட் மெனி பீப்புள் சே எக்கானமி இப்போ டவுனாக இருக்குது அப்படின்னு. எஸ், எக்கானமி இஸ் டவுன் டியூ டு கொரோனா. பட் பை த டைம் நீங்கள் 2 years MBA முடிக்கிறதுக்குள்ளே எக்கானமி சூப்பராக ரிவைவ் ஆகிடும் அண்ட் எவ்ரி ஒன் வில் ஆல்சோ கெட் வெரி குட் ஜாப்ஸ். ஒன்றும் இல்லை, ஃபியூ பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ். இது அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இஃப் யூ கைஸ் ஃபாலோ திஸ் டெஃபினெட்லி யுவர் MBA, யுவர் 2 years வில் பி ஒர்த் வைல். MBA ஒரு டிகிரி மாத்திரம் இல்லாமல் இட் வில் பி அ பாத்வே ஃபார் சக்ஸஸ். ஜஸ்ட் நாட் அ பேப்பர். இட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ டு பி எம்ப்ளாயபிள் and also be skillful. So basically I want to share few points, very simple points, basic points. அட்டென்டிவாக இருக்கணும் கிளாஸில். நிறைய பேர் ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. மெனி பீப்புள் வில் பி ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் பட் மென்டலி ஆப்சண்ட். ஸோ ஈவன் ஆஃப்டர் ஒன் hours கிளாஸ் தே வுட் நாட் நோ வாட் த டீச்சர் ஹஸ் டாட். ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் 2 years எய்தர் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கிளாஸ் ரூம்லேயோ ஆன்லைன்லேயோ எவ்ரி செகண்ட் நீங்கள் அட்டென்டிவாக இருந்து whatever the faculty is teaching, if you are attentive and listening to them each and every word and understanding, it will be very very helpful. உங்களுக்கு எக்ஸாம் டைமில் படிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பாடத்தோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் இல்லாட்டி கிளாஸ் ரூமில் இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கிளாஸ் ரூம் வாத்தியார் சொல்கிறது அட்டென்டிவாக கேளுங்க. அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், participate and ask questions to faculty. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா உடனே கேட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிவிடுங்க. பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். திஸ் இஸ் நாட் அப்போ என்ஜினியரிங்கோ இல்லை டெக்னிக்கல் நாலேஜில். MBA இஸ் ஆல் அபவுட் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள், நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பார்ட்டிசிபேட் பண்ண தான் you'll start to become very confident. Participation not only during your classes, but MBA we conduct many events, we conduct many workshops, we conduct many seminars, we send our students outside to other companies for internship, we send our students outside to other colleges for lot of business events, cultural events. Participate பண்ணாதான் you can improve your skills. If you are not participating, if you are just getting pass mark, you will find it very difficult to get a job. Because 10 பேர் வந்து இன்டர்வியூவில் உட்காந்தாங்க அப்படின்னா other people will be more confident. உங்களுக்கு மார்க் இருக்கலாம், பட் you should have the confidence and skills to do well in your interview. இந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும்? பார்ட்டிசிபேட் பண்ண தான் யூ வில் இம்ப்ரூவ் எவ்ரி திங். பயம் இருக்கிறது தப்பு இல்லை, பட் ஒரு பயத்தினால ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறது தான் இட்ஸ் அ ப்ராப்ளம். எவ்ரி ஒன் ஹேஸ் ஃபியர், பட் ஃபியர் ஷுட் நாட் ஸ்டாப் யூ ஃப்ரம் அச்சீவிங் யுவர் சக்ஸஸ். ஒரு ஸ்டேஜுக்கு போய் பேசினா ஒரு பயம் அப்படின்னா, ஒரு தடவை பேசினா பயம், 100 தடவை பேசிகிட்டே இருந்தேன்னா த ஃபியர் வில் ரெடியூஸ். ஸோ கைண்ட்லி பார்ட்டிசிபேட் இன் எவ்ரி ஈவெண்ட், பி இன்ட்ராக்டிவ் இன் யுவர் கிளாஸ் ரூம்ஸ். Secondly, have a goal. It's very important in life to have a goal. UG முடிச்சாச்சு, I am joining MBA. After MBA, what will I do?
அந்த கோல் உங்களுக்கு இப்போவே இருக்கணும். வெதர் யூ வாண்ட் டு, வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஹெச்ஆரில் போகணுமா, மார்க்கெட்டிங்கில் போகணுமா, சிஸ்டம்ஸ், லாட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்ஸ் வி ஹேவ். சும்மா எம்பிஏ, நானும் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா இட் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. எனக்கு வந்து ஒரு டாப் கம்பெனியில் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் ஐ வாண்ட் டு பி எ ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல், ஆர் ஐ வாண்ட் டு ஒரு டாப் கம்பெனியில் ஐ வாண்ட் டு பிகம் அ பிராண்ட் மேனேஜர். மார்க்கெட்டிங் சைடில், அட்வர்டைசிங், தேர் ஆர் plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ். பட் இஃப் யூ டிஃபைன் யுவர் கோல், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். யூ கேன் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ் அக்கார்டிங்லி. இப்போ மார்க்கெட்டிங்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து யூ கேன் டூ ஆட் ஆன் சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ கோல் இல்லாமல் இருந்தால் அப்படின்னா யூ ஹாவ் டு செட்டில் ஃபார் அ பேசிக் ஜாப். எம்பிஏ முடிச்சுட்டு எனக்கு கோலே இல்லை அப்படின்னா தென் எம்பிஏ ஜாப் உங்களுக்கு வில் பி டிஃபிகல்ட், பிகாஸ் யூ வில் நாட் ஹாவ் தி இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் எம்பிஏ ஜாப். இப்போ முதல்லையே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் இம்ப்ரூவிங் யுவர் ஸ்கில்ஸ். இப்போ அட்வர்டைசிங், யூ வாண்ட் டு venture into advertising and marketing, you can start learning things accordingly. You can start doing research, add-on course. Na sonna mari, you can, so all I'm saying is have a goal after MBA. Which type of specialization you want to, expertise, which type of work, field you want to get into. So have a clear goal, and then you can start working on your goal. Make use of the facilities. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் காலேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் would have come to our college and you would have seen the infrastructure. We have fantastic facilities. Right from digital library, business library, we have a conference room, we have a fantastic computer lab, we have AC gallery classrooms, and we have a fantastic faculty. They're all expert faculty. So facilities, make use of the facilities and make use of the expertise of faculty by, clearing your doubts and, seek their help if you are lost. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எம்பிஏ ஜாயின் பண்ண போகிறேன், என்ன மாதிரி ஜாப் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா தேர் ஆல் யுவர் மென்டார்ஸ். அவங்க உங்களுக்காக தான் they are coming to college. They want you to be successful. So kindly make use of all the facilities. Newsroom இருக்குது. So every day morning before you start your class, 15 minutes you can watch news. What is MBA? MBA is all about having good knowledge about current affairs, different type of business. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ் என்ன. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நாட்டில் என்ன நடக்குது, பிஸ்னஸ் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமையே இருந்தோம் அப்படின்னா then the MBA will be of no use. So அதுக்காக தான் we have given all the facilities. You are paying your fees. If you are not using the facilities provided by the college, then you will be the loser. So kindly use all the facilities and make use of the expertise, the knowledge of faculty. They will help you in any way. Next make your weakness into opportunity. நிறைய பேர் நினைக்கலாம், ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியலையே, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், ஐ டோன்ட் ஹாவ் தி கான்ஃபிடன்ஸ் டு ஆஸ்க் அ கொஸ்டின், ஆர் ஐ டோன்ட் ஹாவ் தி கான்ஃபிடன்ஸ் டு கெட் இன் டு த ஸ்டேஜ். English is just a language. It is a mode of communication. But English is necessary for you to learn. So make use, அது உங்களுக்கு வீக்னஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. 2 years நீங்கள் லாட் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் வி ஆர் பையிங். And we watch English news channel. நீங்கள் காலேஜில் நியூஸ் ரூமில் you can listen. So whichever your weakness, if your weakness is ஸ்டேஜ் போய் பேசுகிறது ஒரு வீக்னஸ்னால் அது நீங்கள் பண்ண போயிடும். இங்கிலீஷ் தான் உங்கள் வீக்னஸ்னால் அதுக்காக நீங்கள் எஃபர்ட் போடணும். வீக்னஸ்ன்னு சொல்லி அப்படியே விட்டோம் அப்படின்னா then you will be very difficult. Identify your weakness, work on your weakness, and if it is possible, try to make your weakness into strength. Whichever, சில பேர் will be very good in English, but they might fear talking ஒரு ஸ்டேஜ்லேயோ ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கலாம். Whatever can be your weakness, try to make it into strength. And college is the place where you can make 100 mistakes. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் நாட் அஃபோர்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ். காலேஜில் என்ன யூ கேன் மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் வில் ஸ்டில் என்கரேஜ் யூ. We will never discourage you. No one will laugh at your mistakes.
we will only motivate you and encourage you. So அதனால விழுங்க keep failing but keep trying, don't give up. Fail பண்ணிட்டு ஐயோ I'm going to quit அப்படின்னா then that no one can help. Keep trying, keep failing, but never give up. Turn up for the next time. You will definitely succeed. Punctuality is very important. If you respect time, the time will respect you. So classic correct vaanga, break correct time la break edunga. Online classes na correct time la vaanga. Be punctual and respect for all. As you all know, in this college there is absolutely no ragging whatsoever. As a management member, I don't like people to mock other people. So ஒரு கிண்டல் அடிக்கிறது அது இதெல்லாம் வந்து நம்ம கேம்பஸில் சுத்தமாக என்கரேஜ் பண்ண மாட்டோம். Respect each and everyone, right from housekeeping to your faculty to principal. Everyone should be respected, irrespective of they're rich or poor or which caste, doesn't matter. Respect for fellow human beings is very important in this institute. Everyone in our institute should be respected. This will determine your character. If you start respecting your fellow human beings, it will definitely be helpful. So anala, be punctual, be respect for all is very important. And self-disciplined. Life is all about self-disciplined. There are plenty of opportunities to go in the wrong path. Nammaloda life, we have to ensure that we are going in the right track. You understand? So any bad habits, I hope my students, you don't have any habits. If you have any habits, please stop it immediately. We are responsible for our own life. We are in control of our own life. And always, my policy is always be sincere. Being sincere and being honest will give you success. Maybe உடனே உங்களுக்கு சக்ஸஸ் வராது. நான் ஆனஸ்டாக இருக்கேன், சின்சியராக இருக்கேன் அப்படின்னா யூ ஹேவ் டு பி பொறுமையாக இருக்கணும். ஃப்ராடு பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் சீக்கிரம் வரலாம், பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே கொஞ்ச நாளில் they will get into trouble. Be always honest, be sincere. You don't have to prove anything to anyone. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. God will help you. Okay? So I really welcome each and every student who's joined MBA. I'm pretty sure that in 2 years you all will be very much successful. உங்களுக்கு அந்த 2 yearsல உங்களுக்கே you will be able to see a positive transformation. And each and everyone, maybe you guys few might be entrepreneurs or few might be joining a managerial job, but everyone will be successful in your respective field. All the best, and I'll see you guys soon. Physically, நீங்கள் கிளாஸஸ்க்கு வர ஆரம்பிப்பீங்க சீக்கிரம். So I'll welcome you personally. Thank you very much. All the best.